ஹை ட்ரேடர்ஸ், 2 வாரமா வீடியோ போடவே இல்லைங்க. ஏன்னா நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன். சென்னையில் வட சென்னை. நம்ம ஏரியாவில் மிக்ஜாம் புயல் நல்ல காட்டிடுச்சுங்க. அதனால டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் என்னால் வீடியோ போடவே முடியல. நான் ட்ரேடும் வேற பண்ண முடியலங்க. ஏன்னா 2 நாள் தான் நம்மளோட இன்வெர்டர் பேட்டரி பேக்கப்பும் தாங்குச்சு. அதுக்கு மேலே தாங்கலை. கரண்ட் வர்றதுக்கும் 4 நாள் ஆயிடுச்சு. அதனால நான் ட்ரேடும் வேற பண்ணலை. வீடியோ நம்மளால ரெக்கார்டும் பண்ண முடியல. போன வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு டைம் சரியா போச்சுங்க. ஸோ 2 வாரமா நான் ட்ரேடும் பண்ணல, சிஸ்டம்ல உட்காரவும் இல்லைங்க. சரி, நம்ம ட்ரெண்ட் கேப்சர் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி மூவ் ஆகியிருக்குன்றதை மட்டும் பார்ப்போங்க. டிசம்பர் 4th இருந்து 15 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீக்ல அப்டேட் பண்ணிடுறேங்க உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த 10 நாளுக்கான பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் ட்ரெண்ட் கேப்சர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, சார்ட் டிசம்பர் 4th எடுத்திருக்கேன். நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரி இங்கே கொடுத்துருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து டவுனில் போகும்னு சொல்லுது. பட் டவுனில் போகாமல் நமக்கு ஃப்ராக்டல் ஹை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும் இங்கே. அது நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு 130 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. இது பார்க்குறது எல்லாமே ஃபியூச்சர் ப்ரைஸ் தாங்க இதில் பார்க்குறோம். பாருங்க, அதுக்கு அடுத்தது இங்கே 952 கேண்டில் பார்த்தோம்னா டவுனில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அங்கேயும் நமக்கு டவுன் என்ட்ரி இங்கே எடுக்கணும். அதுவும் 65 பாயிண்ட் ரிஸ்க்கு. அதுவும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சு அகைன் ரீஎன்ட்ரி. அதுவும் ரீஎன்ட்ரி நமக்கு சைட்வேஸாக கொண்டு போயிருக்கு. கரெக்டாக பாருங்க, ஆல்ரெடி நான் இந்த என்ட்ரி நான் காமிச்சிருக்கேன். எப்போல்லாம் நமக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுதோ இந்த மாதிரி கேப் அப் பாருங்க, சரியான கேப் அப். கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஆகியிருக்குங்க. அவ்வளோ பாயிண்ட் கேப் அப் ஆனால் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கவே நடக்காது. மார்க்கெட் அப்படி கம்ப்ரஸ் ஆகிடும். இருந்தாலும் நமக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தாங்க. ஆக்சுவலாக இங்கே டவுனில் வர வேண்டியது டவுனில் வரல. இருந்தாலும் நமக்கு இங்கே அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. அப்சைடு என்ட்ரி நம்ம மெஷர் பண்ணிடுவோம். அதுவும் நமக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இதில் 97 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இங்கே டார்கெட் ரீச் ஆன உடனே நமக்கு டவுன் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. டவுனில் பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுனில் என்ட்ரி எடுப்போம். பட் டவுனில் பிரேக் ஆகவே இல்லை. அகைன் திரும்பவும் இங்கே நமக்கு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸ்னைப்பர் என்ட்ரி. ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா டவுனில் ஃப்ராக்டல் க்ளோஸ் வைக்காம, கேண்டில் க்ளோஸ் வைக்காம ரிவர்ஸில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். 49 பாயிண்ட் ரிஸ்க்கு. அதுவும் நமக்கு டார்கெட் போயிருக்குமா, ஸ்டாப் லாஸ் அடிச்சு திரும்பவும் டார்கெட் போயிருக்குங்க. இங்கே ரீஎன்ட்ரியில் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஆப்ஷனில் நமக்கு 13-11 கொடுத்த என்ட்ரி 13:48 ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்பவும் 13:50 ரீஎன்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. 2 மணிக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இதுல ஒரு 99 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோங்க. ஆல்ரெடி 50 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் கணக்கு வரும். ஆல்ரெடி ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சது, அகைன் ரீஎன்ட்ரி. ஓகே, அதோட டே க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டு இருக்குப்பா. அதுக்கு அடுத்து டவுன்ல சிக்னல் கொடுக்கவே இல்லைங்க. 700 பாயிண்ட் மூவ் கொடுத்துமே அகைன் நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, இது மண்டே டிசம்பர் 4 அன்னைக்கு டே அதோட க்ளோஸுங்க. மொத்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அகைன் ரீ என்ட்ரி, அதுவும் ஸ்டாப் லாஸ். ஃபோர்த் என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 5th என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ், அகைன் 6th தான் ரீ என்ட்ரி, அது டார்கெட் ரீச் ஆயிருங்க. அப்போ 1 2 3 வாட்டி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 1 2 3 வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. 3 வாட்டி ஸ்டாப் லாஸ், 3 வாட்டி டார்கெட்டு. நம்ம 1:2 நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ புக் பண்றதுனால ப்ராஃபிட்ல தாங்க இருப்போம். அதுக்கு அடுத்தது டியூஸ்டே டிசம்பர் 5 பாருங்க. திரும்பவும் நமக்கு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனா இங்க ரிவர்ஸ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்க மறுநாளும் நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரிங்க டே ஓப்பன் ஆனதுமே. அது நல்லா தெரிஞ்சு நம்ம பார்த்தாலே. இதுவும் நமக்கு 140 பாயிண்ட் கிட்ட டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இங்கே தான் டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே கொடுத்த ரிவர்ஸ் என்ட்ரி இது ஆக்சுவலாக ஸ்னைப்பர். இங்கே டவுனு காலையிலேயே நமக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் அதோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் போல. 230 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே அப் சிக்னல் கொடுத்துருக்கு, மேலே போகும்னு சொல்லியிருக்கு. இங்கே பிரேக் ஆயிடுச்சுங்க. இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அதோட ரிஸ்க் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். அதுவும் 90 பாயிண்ட்டுங்க. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. நம்ம 80 பாயிண்ட்டுக்குள்ள வந்தால் மட்டும்தாங்க நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுதான் நம்ம ரிஸ்க்கு வந்து டாலரேட் பண்ண முடியும். ஸோ 80 பாயிண்ட்குள்ள நமக்கு ரிஸ்க் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுப்போம். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இங்கே பாருங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. அதுவும் நம்ம ரிஸ்க்குள்ள வந்துருக்கு. அது ஸ்டாப் லாஸ் அடிச்ச மாதிரி தெரியுது. 53 பாயிண்ட் தான் ரிஸ்க்கு. அதுவுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு
திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து அகைன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு போல. ஆமாங்க, இதுவும் இங்க நமக்கு என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு அகைன் என்ட்ரி கொடுத்து அகைன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த என்ட்ரி அதோட அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். திரும்பவும் நமக்கு இங்க டவுன் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கு. நமக்கு எப்பெல்லாம் சிக்னல் கிடைக்குதோ அப்பெல்லாம் அட்டன் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஏன்னா எல்லா என்ட்ரியும் நம்ம அட்டன் பண்ணாதான் நம்மளோட அட்டைனிட்டியில 100% இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டமோட வின்லாஸ் ரேஷியோ நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்க. 100%. அகைன் ப்ராஃபிட் இங்க 2 வாட்டி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் இங்க ஒரு வாட்டி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்க. நமக்கு டார்கெட் ரீச் ஆன உடனே கீழே பாருங்க நமக்கு அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம ரிஸ்க்குள்ள பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி எடுப்போம். இதில் இங்கேயும் பிரேக் ஆகியிருக்கு. அதோட ரிஸ்க் 89 பாயிண்ட். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. அதோட டே க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஆமாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு December 5 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட்டு, செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரி ரீஎன்ட்ரி அதுவும் ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் என்ட்ரி டார்கெட்டு. இப்போ 2 டார்கெட் 2 ஸ்டாப் லாஸ். December 5 நம்ம ப்ராஃபிட்ல தாங்க இருப்போம். அதுக்கடுத்து December 6 வெட்னஸ்டே டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க டவுன் சிக்னலும் கொடுத்துருக்கு, அப் சிக்னலும் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டவுன் சிக்னல் மெஷர் பண்ணிடுவோம். அதோட ரிஸ்க் 142 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணுவாங்க. டவுனு இங்க கொடுத்த சிக்னல் இங்க தாங்க பிரேக் ஆகியிருக்கு. பிரேக் மீன்ஸ் இங்க தான் க்ளோஸ் வச்சிருக்கு 10-18க்கு. ஸோ அந்த என்ட்ரியுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு போல. இதுவும் பாருங்க நமக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் ரீஎன்ட்ரி கொடுத்து டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு சிக்னல் வந்து 12க்கு சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. 50 பாயிண்ட் ரிஸ்க்குங்க. தாராளமா இந்த என்ட்ரி எடுக்கலாம். இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அகைன் நமக்கு பவரா கொடுத்துருக்குங்க அப்சைடு சிக்னலு. அது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சாலுமே தேர்ட் என்ட்ரி நமக்கு டார்கெட்டு ரீச் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியில வந்து 133 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, செகண்ட் என்ட்ரியில 51 பாயிண்ட் லாஸு, தேர்ட் என்ட்ரியில 97 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, ஃபோர்த்து நமக்கு என்ட்ரி கிடைக்குதா பார்ப்போம். கிடைச்சிருக்குங்க. ரிஸ்க்கு 36 பாயிண்ட் ரிஸ்க்கு. உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல, நான் நல்லா ஜூம் பண்ணி 76 பாயிண்ட் இதுல ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோங்க. அதோட டே க்ளோஸு December 6 பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் ரீஎன்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிருக்கு, தேர்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் என்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிருக்கு, ஃபிஃப்த் என்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. December 6 அன்னைக்கு நமக்கு 2 வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, 3 வாட்டி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம December 6 ப்ராஃபிட்ல தான் இருப்போம் எண்ட் ஆஃப் தி டேல. அதுக்கு அடுத்தது December 7 Thursdayங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே அப்சைடு சிக்னல் 134 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அவாய்ட் பண்ணணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எங்க சிக்னல் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்ல எங்க பிரேக் ஆகுது. ஓகே, இங்க க்ளோஸ் வச்சிருக்கு டவுன்ல. இதோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா 77 பாயிண்ட் ரிஸ்க் இருக்குங்க. இங்க கொடுத்த சிக்னல் இங்க தாங்க டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டா 77 பாயிண்ட் எடுக்கலாம் தாராளமா இந்த என்ட்ரி. பார்ப்போம் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கான்னு. நமக்கு இவன் ஸ்டாப் லாஸ் தாங்க அடிச்சிருக்கா. ரொம்ப நேரம் சைட்வேஸ் இழுத்துட்டு போயிருக்கு. மார்னிங் 11:17க்கு நமக்கு ட்ரிகர் ஆன என்ட்ரி மதியம் 136க்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் நமக்கு திரும்பவும் என்ட்ரிங்க கொடுத்துருக்கு. அப்போ அதுவும் ஸ்னைப்பர் என்ட்ரியோ, அதுவும் பார்த்தோன்னா நமக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி. அந்த என்ட்ரியை நம்ம மெஷர் பண்ணிடுவோம். அதோட டே க்ளோஸ் ஆயிருக்குங்க. பிடிஎஸ்டில போய் முடிஞ்சிருக்கு. December 7 நமக்கு பிடிஎஸ்டி வந்திருக்கு. 3:15க்கு நம்ம இங்க ஒரு பேர்புட் ஸ்ப்ரெட் போட்டிருப்போம், ரேஷியோ ஸ்ப்ரெட் இங்க போட்டிருப்போம். மறுநாள் 9:40க்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. இது ஸ்னைப்பர் அடிச்சதுனால இங்க பேர்புட் ஸ்ப்ரெட் அப்படியே நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம 9:46க்கு புல்கால் ஸ்ப்ரெட் போட்டுட்டு நம்ம டே ஃபுல்லாவே புல்லிஷ் வியூக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இன்பிட்வீன் இதுக்கு நடுவில் நமக்கு என்னென்ன சிக்னல் கிடைக்குதோ, பையிங்க்கு என்னென்ன சிக்னல் கிடைக்குதோ அந்த என்ட்ரி எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியது தாங்க. இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு, இங்க டவுன் க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டில். ரிஸ்க் பார்த்தோம்னா நமக்கு 100 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். திரும்பவும் நமக்கு இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. இதோட ரிஸ்க் பார்த்தோம்னா 70 பாயிண்ட் ரிஸ்க். தாராளமா இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலாங்க. 139 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம இந்த புல்கால் ஸ்ப்ரெட்டோட ரிஸ்க் நம்ம மெஷர் பண்ணல. 160 பாயிண்ட் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க December 8 ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆன உடனே திரும்பவும் நமக்கு இங்க புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. அதுவும் 74 பாயிண்ட் தாங்க ரிஸ்க். இந்த என்ட்ரியை நம்ம மெஷர் பண்ணிடுவோம். கரெக்டா இதுவும் 1:2 ரீச் ஆயிடுச்சுங்க டார்கெட். திரும்பவும் நமக்கு இங்க அப் சிக்னல் கொடுத்துருக்கு. ரிஸ்க் மெஷர் பண்ணி 49 பாயிண்ட் ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சதும் திரும்பவும் நமக்கு இங்க அப் சிக்னல் கொடுத்துருக்கு. அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு அங்கே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குங்க. இது
டார்கெட் போய் கண்டிப்பா நமக்கு ரீச் ஆகணும். ஏன்னா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. பார்ப்போம். டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்க. 94 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி ஒரு 47 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே, இதுல வந்து இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு எங்கேயோ போயிருக்குங்க. இங்க நம்ம 1:2 வந்து நம்ம 2:37 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருப்போம். 96 பாயிண்டோட 1:2ல 3 o'clock வரைக்குமே புல்லிஷ் மூவ்மெண்ட் இழுத்துட்டு போயிருக்குங்க. டிசம்பர் 8 லாஸ்ட் கேண்டில் முடிகிற வரைக்குமே மேலதான் போயிருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்லாம் நம்ம கேப்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளோட ரூல்ஸ் வந்து 1:2 அதுல எக்ஸிட் ஆனாலே போதும், நம்ம ப்ராஃபிட்ல இருப்போங்க. இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஆக்சுவலா நம்ம இது வந்து புல்கால் ஸ்ப்ரெட் போட்டிருப்போங்களே ப்ரீவியஸ் டேல, அது டார்கெட் ரீச் ஆயிருக்கும். தெரியுதுங்களா? டிசம்பர் 7 1:30 நமக்கு என்ட்ரி கிடைச்சது. அந்த என்ட்ரி ஈவினிங் முடிகிற வரைக்குமே நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆகல. அது நமக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி. மறுநாள் பார்த்தோம்னா அந்த ஸ்னைப்பர் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனால நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்திருக்கோங்க. புல்கால் ஸ்ப்ரெட். அந்த புல்கால் ஸ்ப்ரெட் தான் நமக்கு மறுநாள் 3 மணிக்கு போய் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு நம்ம 300 பாயிண்ட் கிட்ட கேப்சர் பண்ணியிருப்போம். புல்கால் ஸ்ப்ரெட் போட்டதுனால நம்ம இங்க ஒரு 150 பாயிண்ட் இல்ல 100 பாயிண்ட் தான் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகே, டிசம்பர் 8 பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட், செகண்ட் என்ட்ரி டார்கெட், தேர்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், 4th என்ட்ரி ஸ்டாப் லாஸ், 5th என்ட்ரி ரீஎன்ட்ரி, அது டார்கெட் ரீச்டு. ஃப்ரைடே அதோட டே முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மண்டே டிசம்பர் 11 ஓப்பன் ஆகுது. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. ரிஸ்க் பார்த்தோம்னா 200 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ இதை அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. அதுக்கு அடுத்தது இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இங்க ஃப்ராக்டல் டவுன் பிரேக் ஆகல. திரும்பவும் நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க பிரேக் ஆகியிருக்கு. பார்த்தாலே தெரியுது நமக்கு இது டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. நம்ம ரிஸ்க்குள்ளதான் இருக்கு. 62 பாயிண்ட் ரிஸ்க், 1:2 ரீச் 124 பாயிண்ட் நம்ம இதுல கெயின் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்தது நமக்கு சிக்னல் எங்கேயுமே கொடுக்கல. 10:40 இருந்து 12:40 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஹவர் நமக்கு எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல. மார்க்கெட்டும் பாருங்க சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு. 12:40 இல்ல 1:40 வரைக்குமே நமக்கு சிக்னல் கொடுக்கல. இங்கதான் டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. அதோட நமக்கு இங்க கொடுத்த சிக்னல் வந்து இங்க தாங்க டவுன்ல பிரேக் ஆகியிருக்கு. 50 பாயிண்ட் ரிஸ்க் டவுன்ல பிரேக் ஆனது அது நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இருக்குங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி, அந்த ரீஎன்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ செகண்ட் என்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு 105 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க. ஓவராலா அன்னைக்கு டே ஃபுல்லா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட், செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரி ரீஎன்ட்ரி டார்கெட் கொடுத்துருக்கு, ரீச் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது டியூஸ்டே டிசம்பர் 12 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு எந்த ஒரு சிக்னலும் இங்க கொடுக்கல. இங்கதான் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. 10:20 ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 73 பாயிண்ட் ரிஸ்க், அதுவும் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. பார்த்தாலே தெரியுது எக்ஸாக்டா டார்கெட் ரீச் ஆயிட்டு டவுன்லயே வந்திருக்கு. இதுல 150 பாயிண்ட் கிட்ட நம்ம கெயின் பண்ணியிருக்கோங்க. மறுபடியும் பாருங்க இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு 12 மணிக்கு. இங்க டவுன்லயும் பிரேக் ஆகிருக்கு. ஃப்ராக்டல் லோ க்ளோஸ் வச்சிருக்கு. போயிருக்கா? ஓகே, இதுவும் டார்கெட் ரீச் ஆன மாதிரி தான் இருக்கு. மெஷர் பண்ணா தெரிஞ்சிடும் நமக்கு. ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. 79 பாயிண்ட் இதுல ப்ராஃபிட்டுங்க. டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு திரும்பவும் நல்ல ஒரு பவர் அப்சைட் சிக்னல் கொடுத்துருக்கு. மேலேயும் இங்க பிரேக் ஆகியிருக்கு. அப்போ ரிஸ்க் 71 பாயிண்ட் ரிஸ்க், அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு போல. இல்லைங்க, பிடிஎஸ்டி போட்டு அகைன் நம்ம பிடிஎஸ்டி எக்ஸிட் கொடுத்துருப்போங்க. ஏன்னா இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சு 3:27 ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ அன்னைக்கு டே அதோட க்ளோஸ். 12th பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட், செகண்ட் என்ட்ரி டார்கெட், தேர்ட் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ்ங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா 13 வெட்னஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு கரெக்டா 85 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். செகண்ட் திரும்பவும் நமக்கு புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. 40 பாயிண்ட் ரிஸ்க், அது டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 85 பாயிண்ட் டார்கெட் கெயின் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதோட நமக்கு சிக்னலே கொடுக்கல. அதோட நமக்கு இங்கதான் டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. அதோட ரிஸ்க்கும் மெஷர் பண்ணிடுவோம் 100 பாயிண்ட். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது திரும்பவும் இங்க நமக்கு 2:30 மணிக்கு அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்கதான் க்ளோஸ் வச்சிருக்கு. 37 பாயிண்ட் ரிஸ்க், 73 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. அதோட டே க்ளோஸுங்க. டிசம்பர் 13 பார்த்தோம்னா நமக்கு 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரியுமே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து டிசம்பர் 14 மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனு.
கேப் அப் ஓப்பன் ஆனதுமே நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்லயும் க்ளோஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ இங்க ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 67 பாயிண்ட் ரிஸ்கோட டவுன் என்ட்ரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அது போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும் இங்க டே ஓப்பன் ஆனதுமே. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஆல்ரெடி கேப் அப் டவுன் சைடு என்ட்ரி கொடுத்தோம். டவுன் சைடு போக முடியாம அது ரிவர்ஸ்ல போய் க்ளோஸ் ஆனதுனால நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணுங்க. இங்க ரிவர்ஸ் என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது. ரிவர்ஸ் என்ட்ரியோட ரிஸ்க் பார்த்தோம்னா 102 பாயிண்ட். கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி 1% ரிஸ்க் எடுக்கணுங்க. இதுல ஓவர் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. அதுவும் நமக்கு 203 பாயிண்ட் கிட்ட டார்கெட் ரீச் ஆயிருக்கு. திரும்பவும் நமக்கு இங்க டவுன் சைடு சிக்னல் இந்த இடத்துல பவரா கொடுத்த டவுனு பிரைஸ் ஆக்ஷன் இங்க தாங்க நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த டவுன் சைடு சிக்னல் மெஷர் பண்ணிடணும். 60 பாயிண்ட் ரிஸ்க் பார்த்தாலே தெரியுது. டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. இதோட ப்ராஃபிட் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். இதுவும் 124 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. 44 பாயிண்ட் ரிஸ்க். அதுவும் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குமா? ஓகே, அதுவும் இங்க டார்கெட் ரீச் இருக்கு 88 பாயிண்ட். அதோட நமக்கு இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்ல இங்க பிரேக்கும் ஆகியிருக்கு 38 பாயிண்ட். ஓகே, இதுவும் நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. நமக்கு இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மணி ஆயிடுச்சு. மேலேயும் பிரேக்கு. ஸோ இது வந்து பிடிஎஸ்டி இதோட ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். ரிஸ்க் 84 பாயிண்ட் ரிஸ்க்குன்றதுனால அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க இந்த பிடிஎஸ்டியை. டிசம்பர் 14 அன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி ரிவர்ஸ் என்ட்ரி டார்கெட் ரீச்சு, தேர்ட் என்ட்ரி டார்கெட்டு, ஃபோர்த் என்ட்ரியும் டார்கெட், ஃபிஃப்த் என்ட்ரியும் டார்கெட்டுங்க. நமக்கு ஒரே என்ட்ரி தான், நமக்கு ஒரு வாட்டி தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் போல. டிசம்பர் 14. அதுக்காக டிசம்பர் 15 லாஸ்ட் நாள் டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குங்க. ரீஎன்ட்ரி டார்கெட் ரீச் ஆகியே இருக்கணும். திரும்பவும் ரீஎன்ட்ரியே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க இந்த என்ட்ரியை. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு நமக்கு திரும்பவும் இங்க புல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. பட் ரிஸ்க் பார்த்தோம்னா ஹைங்க, ரிஸ்க் ரொம்ப அதிகம் 126 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அவாய்ட் பண்ண வேண்டியது தான். திரும்பவும் நமக்கு இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன் சைடு என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். அதோட ரிஸ்க்கும் 65 பாயிண்ட். அதுவும் ஸ்டாப் லாஸ்ங்க. நமக்கு 65 பாயிண்ட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. திரும்பவும் நமக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சதுமே டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. பட் டவுன்ல ட்ரிகர் ஆகவே இல்லை. இங்க தான் ட்ரிகர் ஆகியிருக்கு 32 பாயிண்ட். அதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 மணி. இங்க திரும்பவும் நல்ல பவரா டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க. இங்க ட்ரிகர் ஆகியிருக்கு 61 பாயிண்ட். அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. டே ஃபுல்லாவே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. டிசம்பர் 15 ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி ரீஎன்ட்ரி அதுவும் ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ், ஃபிஃப்த் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ். அன்னைக்கு டிசம்பர் 15 பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஹெவி லாஸ் ஆகியிருக்கும். ஃபுல்லாவே லாஸ் கொடுத்துருக்குங்க எல்லா என்ட்ரியுமே. ஸோ டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் கேப்சர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோன்றத ஒரு ஓவரால் பாயிண்ட்ஸ் நான் எக்ஸல்ல போட்டு காட்டுறேன். ஓகே, எக்ஸல் ஓபன் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் டிசம்பர் 4 to 15 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டாச்சு. இதை வந்து மெர்ஜ் பண்ணிடுவோம், பெருசு பண்ணிடுவோம். ஓகே, 4ல ஃபர்ஸ்ட் ட்ரேடே நமக்கு ப்ராஃபிட் 130 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. செகண்ட் ட்ரேடு பார்த்தோம்னா நமக்கு 65 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அது வந்து 65னா நம்ம 10 பாயிண்ட் பஃபர் வைப்போம். 65னா ஈக்குவல் டு 75 போட்டாச்சு. அதுக்கு தேர்ட் ட்ரேடு 97 பாயிண்ட் ப்ராஃபிட். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரி. ஸோ இங்க வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸுக்கு 49 பாயிண்ட் போடணும். திரும்ப டார்கெட்டுக்கு 99 பாயிண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ்க்கு வந்து பிளஸ் 49 10 பாயிண்ட் பஃபர் வச்சோம் அப்படின்னா 59 பாயிண்ட் பிளஸ் 59 இங்க பிளஸ் 99. ஓகே, அதோட டே வந்து அன்னைக்கு க்ளோஸ். ஓகே, டிசம்பர் 4th to 15th நம்ம 10 கேப்சர் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா ஓவராலா 1498 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கு. எவ்ரி வீக் நான் சொல்றதே தான் சொல்றேன். ஒரே ஒரு லாட் போட்டு இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு ரிட்டர்ன்ல இருந்திருப்போங்க. அட்லீஸ்ட் நம்ம இந்த 1498 பாயிண்ட் பிடிக்காம 700 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு ரிட்டர்ன்ல இருந்திருப்போங்க 15 டேஸ்க்கு. இதுதான் டிசம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 300 மெம்பர்ஸ் வந்துட்டீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ஹாப்பியா இருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நல்ல அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அந்த அப்டேட் கொடுப்பேங்க. நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 10 days தான் இருக்கு. நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ 300 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. 300ல ஒரு 50 மெம்பர்ஸாவது என்ன நான் போடுற வீடியோ ரெகுலரா பார்த்துடுறீங்க. அந்த 50 பேருக்காவது நான் ஒரு கம்யூனிட்டி குரூப் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். எதுல கிரியேட் பண்றதுன்னு தெரியல, டெலிகிராம்ல வாட்ஸ்அப்லயான்ட்டுன்னு. அந்த அப்டேட் நான் சீக்கிரமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நியூ இயர்ல இருந்து நம்ம லைவ்ல இன்டராக்ஷன் ஆகும். ஓகே, இதுதாங்க அந்த அப்டேட். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லிடுவேன் எதுல கம்யூனிட்டி குரூப் எதுல நம்ம ஆட் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேங்க. ஓகே, until then, Mononidhi signing off.